Hi friends, welcome back to Pasim Rusim. இன்னைக்கு பசிம் ருசிமில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியில் ஒரு ஆத்தென்டிக் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லட்டு பிடிக்காதவங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடித்தமான அந்த லட்டை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப் செஞ்சால் எப்படிலாம் செய்வாங்க, என்ன மாதிரி பதமாக செய்வாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ரொம்ப சாஃப்டாக, அதே மாதிரி நாளானா கூட அதே சாஃப்ட் மெயின்டைன் ஆகிற மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கடைகளெல்லாம் விற்கிறது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். லட்டு சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திகட்டாமல் கரெக்டான ஸ்வீட்டில் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னும் டிப்ஸு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு, சுகர், மில்க், கீ, கேஷ்யூ நட், ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட், அப்புறம் மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஜீரா பாகு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கப் சுகர் போதுமானது. அது கூட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். பாகு அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு வந்தால் போதும். உடனே இறக்கிடலாம். கம்பி பதங்கிறது டக்குன்னு வந்துடும். உடனே இறக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கடலை மாவு ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பால் ஆட் பண்ணுறதுனால லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் செஞ்சு 1 வீக் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் பால் ஆட் பண்ணுறது. இந்த பால் மட்டும் பத்தாது, இன்னொரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா குண்டு குண்டாக ஃப்ரீ ஃபாலாக ஆகும் ஆயிலில். பூந்தி கரண்டிலாம் ரெடியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் சாரணி வீட்டில் இருக்கும் இல்லையா, அதுலேயே கூட மெதுவாக கேர்ஃபுல்லாக செய்யலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே இந்த மாதிரி பூந்தி கரண்டி அதில் வச்சுட்டு மேலே அந்த மாவை எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணணும். எடுத்துகிட்டு தேய்ச்சி விடக்கூடாது. பூந்தி கரண்டியை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டணும். அப்படி ஷேக் பண்ணி தட்டி விடணும். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக விடும். தானாகவே அது வந்துட்டு ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும், விழுந்துகிட்டே தான் இருக்கும் பூந்தி. பட் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக ஆகும். தேய்ச்சி விடக்கூடாது. தேய்ச்சி விட்டால் வாலாக இருக்கும் பூந்தி, நல்லா குண்டு குண்டாக வராது ஷேப்பாக. நல்லா 100% ஃப்ரை ஆகக்கூடாது. 50% ஃப்ரை ஆனால் போதும், எடுத்துடணும். ஃப்ரை பண்ண எல்லா பூந்தியையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வைப்பரில் ஒரு கிளிக் கொடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போது லட்டுக்கு முந்திரி இந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுட்டு ஆயிலுக்குள்ளே விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. இதை இப்போ நம்ம அந்த பிளேட்டில் வச்சுருக்க பூந்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகுலேருந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். 1 கப் சுகர் போட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். பட் எல்லாத்தையுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, எல்லாம் தேவைப்படாது. ஒரு 75 to 80% நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக
ஊற்றி கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஜென்டிலாக. இப்போவே நம்ம லட்டு பிடிச்சா கூட வரும், இருந்தாலும் நம்ம உடனே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 hour to 1 hour நல்லா இதை ஊற வச்சிடலாம். அப்படியே பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 hour கழித்து லட்டு பிடிக்கலாம். நம்ம ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லட்டு பிடிக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. லட்டு ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே லட்டு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரெசிப்பியில் எதுவுமே கஷ்டம் கிடையாது. பாகுபதம் அப்படின்ற ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது எதுவுமே. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக இதை உங்கள் தீபாவளிக்கு இந்த ரெசிப்பியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா லட்டையும் இதை மாதிரி ஈவனான சைஸில் அழகாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சூப்பர்பான லட்டு ரெடி. 1 கிலோ கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 கிலோ லட்டு செய்யலாம். பட் அந்த சாரணி கடாய் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் லட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.